ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம ஆடுகளம் சீரியலில் இன்றைக்கான என்ன எபிசோட் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செல்வநாயகி வந்து ஒரு நல்ல முடிவெடுத்து ஸ்ருதியோட குடும்பத்தையே வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறாங்க. ஸோ அதில் தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு, இன்னும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம செல்வநாயகி கிட்ட வந்து ஒரு பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதே யார் அப்படின்னா நம்ம சத்யா தான். ஆனால் சத்யா தான் இந்த பிளானுக்கெல்லாம் ஆட்டி வைக்கிறா அப்படிங்கிற உண்மை வந்து செல்வநாயகி தெரியவே தெரியாது. சத்யா வந்து அர்ஜுனோட அப்பா மூலமாக இந்த காயை வந்து நைஸாக ஒன்று ஒன்றா வந்து நகட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறதான் சொல்ல போகிறேன். என்ன ஆச்சுன்னா, சத்யா வந்து அர்ஜுனோட அப்பாவை மீட் பண்ணி ஒரு பிளானை சொல்கிறாங்க. அந்த பிளான் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது கரெக்டாக. ஏன்னா நம்ம சீரியல் பார்க்கும்போது அப்படியான பிளானெல்லாம் மியூட் பண்ணிடுவாங்க, ஸோ தெரியாது. இப்போது சத்யா அர்ஜுனோட அப்பா வந்து சத்யா சொல்கிற பேச்சை கேட்டுட்டு செல்வநாயகி வந்து பிஸ்னஸை பற்றி அபி கூட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது செல்வநாயகிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பிளானை சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து செல்வநாயகி தான் ஹஸ்பண்ட் சொல்கிற பேச்சை எப்பயுமே கேட்காத செல்வநாயகி, இவர் சொல்கிறது ஓரளவு கரெக்டு தானே, சரி இவர் சொல்கிறத யோசிக்க வேண்டிய விஷயம்தான்னு சொல்லிட்டு அர்ஜுனோட அப்பா சொல்கிற விஷயத்துலேயே வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்து தான் வந்து ஸ்ருதி ஃபேமிலியவே வந்து கூப்பிட வராங்க. தேவி, சத்யா எல்லாருமே வந்து ஹாலில் கூடி நிற்காங்க. அப்போ தான் வந்து சேது வந்து வெளியே போக சொல்கிறாங்க வீட்டை விட்டு. சேது கூட அதிர்ச்சி, எது வீட்டை விட்டு வெளியே போவா அப்படிங்கிற மாதிரி. இல்லைப்பா சேது, நான் அப்படி சொல்லலை, நீ வெளியே போய் ஏதாச்சும் பிஸ்னஸ் வச்சு பழச்சிக்கோ, உனக்கு சொத்தில் பாதிப்பாங்க, நான் தாரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சேது உடனே ஐயோ என்னடா இப்படி ஆகிட்டுருக்கு, இந்த வீட்டில் இருந்தே வந்து ஸ்ருதியை அபிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு மொத்த சொத்தையும் ஆட்டையை போடலான்னு பார்த்தா ஒன்றும் நடக்காத போல் இருக்கே அப்படின்னு. அதோட செல்வநாயகி அடித்து சொல்லிட்டாங்க, நீங்கள் வெளியே போய் தான் ஆகணும், இந்த மாதிரி நீங்கள் வெளியே போயிருங்க அப்படின்னு, நான் உங்களுக்கு பாதி சொத்தை தந்துடுறேன். சேது, நீ வந்து எவ்வளோ நாள் தாண்டா இப்படி இருப்ப, உனக்குன்னு ஒரு அடையாளம் வேணும்ல, அதனால் நீ வெளியே போயிட்டு உன் பிள்ளையை நீ பார்த்துக்கோ, உன் பொண்டாட்டியை பார்த்துக்கோ, நீ ஒரு பிஸ்னஸ் மேன் வர்றது எனக்கு பெருமை தானடா. ஸ்ருதிக்கு மாப்பிள்ளை பார்த்தா கூட என்ன வேலை பார்க்குறாங்க, மாப்பிள்ளையோட அப்பா ஸ்ருதியோட ஃபேமிலி என்ன வேலை பார்க்குறாங்கன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்ல முடியும், அதனால் நீ போயிரு சேது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து சேது வந்து வேறு என்ன வழி பண்ண முடியும், அவ்வளோதான் எல்லாம் முடிந்து போச்சே அப்படிங்கிற மாதிரி சேதுனால எதுவுமே சொல்ல முடியல, எதுவுமே பண்ண முடியல. அப்போ தான் வந்து உடனே வந்து ஸ்ருதிக்கு வந்து புரிஞ்சிருச்சு எதுக்காக அத்தை வந்து சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறாங்க. இந்த சத்யா நினச்ச மாதிரியே வந்து நடக்குதா, சத்யாவோட வேலை தானா இது அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதிக்கு ஒரே யோசனை. அப்போ தான் வந்து சத்யாவும் தேவியும் ரெண்டு பேரும் கிச்சனுக்குள்ளே போய் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டு, அக்கா ஜாலிக்கா, நம்ம நினச்ச மாதிரி அந்த ஸ்ருதியை நம்ம வீட்டை விட்டு வெளியே அனுப்பியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதை வந்து ஸ்ருதி வந்து கேட்டுட்டாங்க. கேட்டுட்டு, அதுதான் நான் நினச்சேன், எல்லாமே இந்த சத்யாவோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, ஏய் சத்யா, அதாவது ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்த ஸ்ருதி திரும்ப உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போயிட்டு, ஏய் சத்யா, தேவி, உங்களுக்கு என்னடி பிரச்சனை, உங்களுக்கு என்னடி வேணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே சத்யா, எங்களுக்கு என்ன வேணும், நீ தான் இப்போ வந்த, அப்போ உனக்கு என்ன வேணும்னு தான் நாங்கள் கேட்கணும், நீ எதுக்கு எங்கள்கிட்ட என்ன வேணும்னு கேட்குறேன்னு சொல்லிட்டு சத்யாவும் தேவியும் செம்மையாக சிரிக்கிறாங்க. நம்ம ஸ்ருதியை வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. அதோட ஸ்ருதி, என்ன நீ நினச்ச மாதிரி என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவியா, என்ன அத்தை என்னை வீட்டை விட்டு வெளியே போகத்தான் சொன்னாங்க, ஆனால் அது ஒன்றும் கோபத்தில் சொல்லலை, பாசத்தில் சொன்னது, நான் அத்தைக்கிட்ட எப்படி பேசி கன்வின்ஸ் பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லவும், கன்வின்ஸ் பண்ண போகிறாங்களாம், வீட்டை விட்டே வெளியே போக போகிறாங்க, இதில் கன்வின்ஸ் வேறு அப்படிங்கிற மாதிரி சத்யாவும் தேவியும் ஸ்ருதியை நல்லா போட்டு வெறுப்பேற்றுறாங்க. ஸ்ருதி வந்து கொஞ்ச நேரமாக ஸ்ருதி அதுக்கப்புறம், நீ என்ன வேணால் பண்ணுங்கள், என்னெல்லாம் வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து கோவப்பட்டுட்டு கோச்சிக்கிட்டு அங்கேருந்து போயிடறாங்க. போன அப்புறம் வந்து சேதுவும் சுபத்ராவும் ரூமுக்குள்ளே போயிடறாங்க இல்லையா. அதோட சுபத்ரா சேதுரு சொல்கிறாங்க, என்ன உங்கள் அக்கா என்ன இப்படி சொல்லிட்டாங்க, நம்ம முழு சொத்தையும் எடுத்துக்கலான்னு பார்த்தா அதில் பாதி பங்கு சொத்தை கொடுத்து நம்மளை வெளியே அனுப்பலான்னு முடிவு பண்ணிட்டாங்களே, நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு என்ன பிடிக்கல என்ன இவங்களுக்கு, ஏன்னா திடீர்னு உங்கள் அக்காவுக்கு இப்படி ஒரு யோசனை வந்திருக்கு அப்படின்னோடனே அதோட யார் நம்ம செல்வநாயகி தம்பி இருக்காங்கள்ல சேது உடனே, அதான் எனக்கும் புரியல சுபத்ரா, எங்கள் அக்காவை நான் இவ்வளோ நாள் நம்பிட்டு இருந்தது வந்து தப்பாக போச்சு, எங்கள் அக்கா இப்படி பண்ணுவாங்கன்னு நான் யோசிச்சே பார்க்கல, நம்மளை வெளியே போக சொல்கிறாங்களே, அப்போது இவ்வளோ நாள் நம்ம இருந்தது எங்கள் அக்காவுக்கு இடைஞ்சலாக தான் இருந்திருக்கும் போல், அதான் சொத்துங்கிற பேரில் கொஞ்சோண்டு சொத்து கொடுத்து
நல்லா நம்மளை வெளியே அனுப்ப பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சுபத்ரா அதானுங்க போய் உங்கள் அக்கா கிட்ட 1க்கு 2 சண்டை போடுங்க. இந்த வீட்டுக்காக நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம், இப்படி கொஞ்சோண்டு சொத்தை கொடுத்து நம்மளை வெளியே அனுப்பிட்டா நம்ம போயிடுமா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ஸ்ருதி அங்கேருந்து கோவமாக வராங்க. ஏன்டி ஸ்ருதி நீ என்கிட்ட ஒரு மாதிரி கோவமாக வர அப்படின்னோடனே, அம்மா நான் நினச்சேம்மா அத்தை அப்படி பேசினதுக்கு காரணம் அத்தை பேசலம்மா, அந்த சத்யாதாம்மா பேச வச்சிருக்கா, அந்த சத்யா வேலை தாம்மா எல்லாம். நான் அப்போவே நினச்சேம்மா இந்த என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணுந்தாம்மா முடிவு பண்ணியிருக்காளுங்க. அதே மாதிரி என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாளுங்கல்லம்மா. ஆனால் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. என்ன ஆனாலும் அந்த சத்யாவின் தேவியும் ஜெயிக்க விடவே கூடாதுமா. இவளுங்களை என்ன பண்ணுறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்ல உடனே சுபத்ரா, ஏடி தேவி என்னடி பண்ண போகிற, ஏடி ஸ்ருதி என்னடி பண்ண போகிற, இப்போ தான் செல்வனாயே வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறாங்க, இப்போ போய் தானடி ஆகணும், இப்போ போய் நான் அது பண்ணுவேன் இது பண்ணணும்னு என்ன உன்னால் பண்ண முடியும்? செல்வநாயகிக்கு ஆப்போசிட்டாக நம்மளால எதுவுமே பண்ண முடியாது ஸ்ருதி. நம்ம இப்போ போகிற மாதிரி போவோம், அதுக்கப்புறம் எதையாச்சும் சொல்லி உள்ளே வருவோம், ஏன் நீ கவலைப்படுற அப்படின்னு. அம்மா நீங்கள் தெரியாமல் பேசிகிட்ருக்கீங்க. ஒரு தடவை வீட்டை விட்டு வெளியே போயிட்டால் வரவே முடியாது. அப்பிமாமா ஏதோ டிப்ரெஷன் இருந்தனால அத்தை வந்து வேலைக்காக சேது அப்பாவை கூப்பிட்டனால நம்ம எல்லோரும் ஃபேமிலியோடு வந்துட்டோம். இப்போ அபிமாமாவும் சரியாயிட்டாங்க. அபிமாமாவுக்கு ஒரு வாழ்க்கை கிடச்சிச்சு அப்படிங்கிறப்போ வந்து இது கேள்விக்குறியாக தான் இருக்கும். நம்ம இனிமேல் இந்த வீட்டுக்குள்ள வர வாய்ப்பே கிடையாது. நான் வீட்டில் இருக்கும் போதே இந்த சான்ஸை நான் பயன்படுத்தி அபிமாமா மனசில் அந்த இடம் பிடிச்சாதான் உண்டு அப்படின்னோடனே சுபத்ரா, ஏடி ஸ்ருதி நான் தான் அப்போவே சொன்னேன்லடி, பேசாமல் அபி ஒரு நல்ல மாப்பிள்ளையை அர்ஜுன் ஒரு நல்ல மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்தான், அவனையே கல்யாணம் பண்ணிட்டு நல்லா செட்டில் ஆகிருக்கலாம். அதை விட்டு நீ தான் அபி அபி அப்படின்னு சுற்றிக்கிட்டு இப்போ பாரு அபி எல்லோரும் சேர்ந்து தானே நம்மளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு, சொத்தில் பாதி தான் கிடச்சிச்சு, அப்போ மீதி அப்படின்னாங்க. என்னது மீதியா? அப்போது இவ்வளோனா நீங்கள் சொத்துக்காக தான் பேசிகிட்டு இருக்கீங்களா? எனக்கு அபிமாமா வேணும், அபிமாமா இல்லைன்னா என்னால் இருக்க முடியாதுமா, அபிமாமா மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், அதனால் என்ன ஆனாலும் எனக்கு அபிமாமா வேணும், இந்த சொத்து இதெல்லாம் எனக்கு சுத்தமாக தேவையே கிடையாது, எனக்கு அபிமாமா தான் வேணும்னு ஸ்ருதி வந்து அட்டம் பிடிக்கிறாங்க. அதோட சுபத்ராவும் எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. ஸ்ருதி ஆஹா. உடனே செல்வநாயகியை போயிட்டு, அத்தை எதுக்காக என்னை வீட்டு விட்டு வெளியே அனுப்ப போகிறீங்க, உங்கள் சொத்து வேணாம் எதுவும் வேண்டாம், நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம் அத்தை, அப்பா அவங்க கூடயே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துப்பாங்கன்னு சொல்ல, இல்லைம்மா ஸ்ருதி அது சரி வராது, நான் சொன்ன மாதிரி அபியவே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இப்போ நீ வந்து அப்பா கூட போயிட்டு கம்பெனி பிஸ்னஸ் ரன் பண்ணி 3 பேரும் நல்ல ஒரு பேரு புகழோடு இருக்கணும், அதானே அத்தை காசை, அதனால தானே அத்தை சொத்து கொடுக்குறேன், அத்தை உங்களை என்ன வெறும் கையாவை அனுப்புகிறேன் நான் அப்படி சொல்ல, இல்லை எனக்கு நீங்கள் மாற்றி மாற்றி பேசுகிறீங்க, எனக்கு அபிமாமா வேணும், சரி அபிமாமாவை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் வாக்கு கொடுத்துறேன்ல, இந்த செல்வநாயகி வாக்கு பொய்யாகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், டாடா.